கிறிஸ்துவ அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்துச்சுன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்களை ஒரு நம்ம மறக்க முடியாத ஒரு அனுபவத்துக்கு மீண்டும் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, கொரோனா யாருக்கும் மறக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுல்ல. அந்த நாட்கள்ல ஊரடங்கு உத்தரவு கொடுத்த நாட்களை நான் நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த நேரத்துல நான் நிறைய சமையலை கத்துக்கிட்டேன். நிறைய பேர் இதே மாதிரி கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில நேரத்துல என்னன்னா, நண்பர்கள் சொல்லுவாங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த் வைஸா கொடுப்பாங்க. சிலர் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி சில உணவு வகைகளை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. மோரோவர் என்னன்னா, எல்லாரும் யூடியூப்பை பார்த்து நிறைய சமையல் என்ன செஞ்சோம் கற்றுக்கிட்டோம். அந்த சமையல் கற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் சொன்னா, அது போடுற இன்க்ரீடியன்ட்ஸு என்னெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும் எல்லாம் நிறைய நல்லா சமைக்கிறவங்க கூட என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சமையல்காரர் என்ன சொன்னார், அவர் சொன்ன மெத்தட் என்ன, அதெல்லாம் பார்த்து செய்யறதுக்கு ஆரம்பித்தோம். முக்கியமாக என்னென்னா டேஸ்ட்டு. அது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க நம்மளை பாராட்டினாங்க. சில நேரத்தில் சில வீட்டில் ஹஸ்பண்ட்ஸு, சில நேரத்தில் கூட பிறந்தவங்க எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம என்னதான் நம்மளாம் செய்யலை, ஒருத்தவங்க சொன்னது செஞ்சோம். அதை நம்பி எப்படி இருக்குன்னு தெரியுமா செய்கிறதுக்கு முன்னாடின்னு பார்த்தா கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. அவங்க செய்கிறத நம்ம பார்த்தோம், அதனுடைய கலர் பார்த்தோம், அவங்க டேஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய முகத்தோட எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சூப்பராக இருக்கும், நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம். இது ஆகாரத்துக்கு மாத்திரம் இல்லை, சில அழகு குறிப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிதான். பெண்களும் அப்படிதானே செய்வோம். யாராவது கொஞ்சம் இதை போட்டு ரொம்ப கலர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் இம்மிடியட்டாக நமக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிறோமா அல்லது கண்டிப்பாக அது போட்டு தான் ஆகணுமா அப்படிலாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்க வெள்ளையாயிட்டாங்க, நம்மளும் ஆயிரும். அந்த மாதிரி என்ன செய்வோம், நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுத்து காரியங்களை செய்வோம். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் சொல்லுவாங்க. நான் அங்கே ஒரு டியூஷன் சென்டரில் சேர்த்தேன், என் பையன் 40 தான் வாங்கிட்டு இருந்தான், இப்போ 98 வாங்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையனுடைய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை அது எப்படியோ இருக்கும் காரியங்கள். அதே மாதிரி நம்முடைய பிள்ளையுடைய காரியம் நமக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், 98 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு அங்கே போய் சேர்த்துருவோம். இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு காரியம் தான், நம்பிக்கை. அந்த சமையல் குறிப்பு கொடுத்தவருடைய நம்பிக்கை அல்லது நண்பர்கள் சொன்ன நண்பர்கள் மேலே வைத்திருந்த நம்பிக்கை, இதெல்லாம் ஃபாலோ பண்ண பிறகு உண்மையிலே நல்லா வந்துருச்சுன்னா என்ன செய்வோம், விடுவோமா? நாம் செஞ்சு திருப்பி என்ன செய்வோம், நல்ல பேர் வாங்கணுன்ட்டு அதே டிஷ்ஷை திருப்பி செய்வோம். இல்லை நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், என் பையன் இந்த மாதிரி அங்கே சேர்ந்தான் வாங்கி, இதை சொல்லிகிட்டே இருப்போம். ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நம்ம அந்த நம்பிக்கை தான். அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை அழகுபடுத்தவோ அல்லது மகிழ்ச்சி ஆக்கி கொள்ளவோ நம்ம எவ்வளோ காரியங்களை பிரயாசப்படுறோம். ஆனால் இலவசமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வது, ஒரு அழகான வாழ்க்கை குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வேதாகமம் தான். இந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அழகாக கொடுத்துருக்குது. அதை எல்லாமே கொடுத்துருக்கிறவரை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்பணும், அவரை நம்ம விசுவாசிக்கணும். அவரை நம்ம நம்பி ஒரு விசுவாசத்தோம் அப்படின்னா தான் என்ன செய்வோம், அது என்ன குறிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அதை வாசிக்க ஆரம்பிப்போம். அதை வாசித்த உடனே என்ன செய்வோம், கொடுத்தவரை நம்ம நம்பி அல்லது விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், அவர் சொல்லி இருக்கிறபடி செய்வதற்கு என்ன செய்வோம், நம்ம ஆயத்தப்படும். எப்படி ஒரு பொருள் செய்வதற்கு ஒரு இன்கிரீடியன்ட் குறைஞ்சா கூட என்ன செய்யாது, நம்ம சமைக்கிறது டேஸ்டா வராது. ஏன்னா அந்த குறிப்புல கொடுத்ததை நம்ம ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டோம். அது அன்னைக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்த டிஷ்ஷை நம்ம செய்ய மாட்டோம். என்ன செய்வோம், இன்னொரு நாளைக்கு அந்த பொருளை வாங்கிட்டு எல்லாமே இருந்துச்சுன்னா செய்வோம். அதே மாதிரி தான் வேதாகமத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தாண்டி வருவதற்கு, மகிழ்ச்சியான தருணம், சோகமான தருணம், வாழ்க்கையில ரொம்ப தாங்கி கொள்ள முடியாத தருணங்கள், எல்லா தருணத்துலையும் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா குறிப்புகளும் இங்கே இருக்கு. அந்த குறிப்புகளை நம்ம படிச்சுட்டு விட்டுட்டோம்னா அதனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இந்த கொடுத்தவரை நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோமா, தொடர்ந்து நம்ம அதில் கடைபிடிப்போம், அதுக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இது அந்த வேதாகமத்தை பின்பற்றின அநேகர்
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேதாகமத்தை குறித்து அல்லது சாட்சிகள், ஒருவேளை அவங்க கடவுளே இல்லைன்னு சொன்னா கூட அவங்க சொல்லுவாங்க, இதில் இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான காரியங்களா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலங்கரை விளக்கத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அங்க படி ஸ்ட்ரெயிட்டா இருக்காது, பார்த்துருக்கீங்களா? சுத்தி சுத்தி தான் போக, நமக்கு லாஸ்ட் படி எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் படி மட்டும் தான் தெரியும். ஆனா லாஸ்ட் படி எங்க இருக்குன்னு தெரியாம என்ன செய்வோம், ஏறதுக்கு நம்ம செய்வோம், முயற்சி பண்ணுவோம். நம்முடைய எண்ணெல்லாம் என்னன்னா மேலே போகணும். அதே போலதான் இந்த வேதாகமம் ஒரு கலங்கரை விளக்கம். நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆரம்பிச்சிங்கன்னா வாசிக்க ஆரம்பிங்க. அப்போ வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். அவர் இடைப்படும் பொழுது என்ன சொல்றார், அவங்களை சத்தியத்துல நடத்துவார். ஆண்டவர் சொல்ற மாதிரி எல்லாம் உங்க வழியில நீங்க அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பீங்கன்னு சொன்னா, எப்படி அழகில்லாதது ஒரு அழகு ஊட்டுகிறதோ அல்லது சுவை இல்லாதது ஒரு சுவை ஊட்டுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன சிவர் அதிகமான நன்மைகளை மாத்திரம் இல்லை, அதிகமான ஆசீர்வாதங்களை மாத்திரம் இல்லை, அவர் வரப்போகிற அந்த ராஜ்யத்திற்கு நம்மை பங்காளர்களாக ஏற்றுக்கொள்ள அவர் காத்திருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் வசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. நம்ம காணாத ஆண்டவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா வருவார். விசுவாசிங்க. எப்படி நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம முதன்மையாக வைப்போம் அப்படின்னு சொன்னா, முதல் படியில அவர் ஏற்றி அவரை நம்பி நம்ம கால் எடுத்து வைப்போம்னு சொன்னா, கடைசி வரைக்கும் அவர் நம்மை வழிநடத்த காத்து கொண்டிருக்கார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? முதல் படி எடுத்து வைக்க இன்றே எடுத்து வைங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே சாமி, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கவும், நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேதாகமத்திலே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளுவோம், அதற்கு கீழ்ப்படியவும் வாசிக்கவும் ஆண்டவரே நீர் தெய்வ ஒத்தாசை எங்களுக்கு அனுப்ப வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்க அப்புறப்படுத்துங்க. எல்லா பிரச்சனையும் எங்களை விட்டு நீக்கி போடுங்க சாமி. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லோரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க ராஜா. தொடர்ந்து நாங்கள் உடைய அன்பிலே நிலைத்திருக்கவும், உடைய ராஜ்யம் சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மாத்திரம் அறிந்து கொள்ளாதபடிக்கு அநேகருக்கு அதை நாங்கள் சொல்லத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.